குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. மகர ராசிக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பெரிதும் ஆறுதல் அளிக்கக்கூடிய சனிப்பயிற்சின்னே சொல்லலாம். கடந்த 7 ஆண்டுகளாக அதிக பிரச்சனையில் இருந்த மகர ராசிக்கு சனி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல போய் கம்ப்ளீட்டாக 7 சனியிலேருந்து விலகிடுறாரு. இதுவே மகர ராசிக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். சனி நல்ல இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான யோகம். ஒருவருடைய தனிப்பட்ட டேலண்ட்ஸ் அதை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ இதனால் வரைக்கும் அவங்க இழந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க வீட்டில் ஒரு பொருளை இழந்திருக்கலாம், ஒரு நபர் கூட சில நேரங்களில் அவங்க இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு புதிய அடிஷன்ஸ்லாம் இனிமே வரும். அதாவது சொத்துக்கள் கிடைக்கும், புதிய என்ட்ரிஸ் வீட்டுக்கு வரும். ஒருவர் திருமணமாகி வீட்டுக்கு ஒரு புதிய பெண்ணோ ஒரு ஆணோ வீட்டுக்கு வருது. ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம், இதனால் ஒரு புதிய என்ட்ரி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ மகர ராசிக்கு இனிமேல் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் இனிமேல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வேலையில் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலம் இருக்கும். அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய சாதனைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையெல்லாம் இனிமேல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெரும்பாலும் நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுப்பார். இந்த ராசிக்கு ஆன்மீக பிரயாணமோ இல்லை ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் அடுத்த 2.5 ஆண்டுகள் அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய கலைத்திறன், எழுதுகிறாங்க,
அதே மாதிரி ஒரு கவிதை எழுதுகிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இப்படி தன்னோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வெளிப்படுத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல யோககரமாக இருக்கும். மீன ராசியிலேயே சனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நாடு விட்டு நாடு போய் பிரகாசம் ஆகக்கூடிய யோகம்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் தன்னுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க கொடுத்து நல்ல பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் ஏற்படும். அதன் மூலிமா நிறைய பாப்புலாரிட்டிஸ் கிடைக்கும். நிறைய புதிய முகங்கள் அறிமுகமாகுது, புதிய இடத்துக்கு போகிறது, இதனால் வரைக்கும் சந்திக்காத புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு முயற்சி கரெக்டான நேரத்தில் வெற்றி அடையாமல் போயிருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு இனிமேல் சாதகமாக அமையறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அதுபோல் 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பப்படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பார்க்குறது ஓரளவுக்கு சுமாரான பலன் தான். அப்போது இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், படிப்பில் சில சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால் இவங்க தன்னுடைய குழந்தைகளோட படிப்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளோ படிப்பில் சில சோம்பேறித்தனம்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தினா அவங்களுடைய இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வருவாங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல சில தாமதம் இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இதனால் வரைக்கும் சனி கொடுத்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இனிமேல் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னே சொல்லலாம். சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுறது ஆன்மீக விஷயமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக நிறைய கோவிலுக்கு போகிறது, நிறைய ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சில பேர்லாம் தான தர்மத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவாங்க. அதே போல் அதன் மூலிமா நிறைய இடத்துக்கு போவாங்க, நிறைய சுற்றுலா மேற்கொள்வாங்க. அதே போல் நிறைய சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை ஏற்படும். தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய முன்னோர்களோ கடைபிடித்த நிறைய விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அதை பற்றி படிக்கிறதும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அதை கடைபிடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாட்டுக்காக பணம் செலவு பண்ணுறது, குலதெய்வ வழிபாட்டுக்கு இவங்க முயற்சி எடுப்பாங்க, ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க. இப்படி நல்ல விஷயம்லாம் நடக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சில நேரங்களில் தந்தை மகனுக்குள்ள வாக்குவாதமும் பிரச்சனையும் ஏற்படும். குடும்பம் வரைக்கும் பிரச்சனைகள் வரும்போது தவிர்க்கிறது நல்லது. நம்மளே பிரச்சனையில் இன்வால்வ் ஆனாலும் பிரச்சனை அதிகமாகும். குடும்பம் வரைக்கும் ஏதோ பிரச்சனை நடந்தது, நம்ம சைலண்ட்டாக வெளியில் கிளம்பி போகிறது, இல்லை மௌனம் சாதிக்கிறது ஓரளவுக்கு நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிக்க முடியும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். வீண் விரயங்கள்லாம் ஒரு சில நேரங்களில் கட்டுக்குள்ளாகும். ஆனால் அதே சமயத்தில் சில எக்ஸ்பென்சஸும் கைவிட்டு போகும். தனிப்பட்ட ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சனி எப்படி இருக்குது, அவங்களுக்கு வரக்கூடிய தசாபுக்திகளை அடிப்படை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி தேவையற்ற ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் குறையும். ஆனால் கால் வலி, மூட்டு வலியெல்லாம் சில பேருக்கு ஏற்படுற சூழ்நிலை இருக்கும். ஒரு வீண் விரயங்கள் சில நேரங்களில் ஏற்படும். தூக்கம் சரியாக இருக்காது. ஒரு சில பேருக்கு தூக்கத்தில் சில தொந்தரவுகளோ சில பிரச்சனைகளோ ஏற்படும். இருந்தாலும் இவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இந்த 12ஆம் இடத்தை குரு நேராக பார்க்க போகிறாரு. அந்த அமைப்பு எப்படி பார்க்கும்போது இந்த சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கால் வலி ஏற்பட்டாலோ ஒரு மூட்டு வலி இருந்தால் அதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கும் ஒரு வைத்தியமோ ஒரு நண்பர்களோட அட்வைஸ், ஒரு யோகா பயிற்சி மூலமாக சில பேருக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். அகெயின் 2026 குரு பயிற்சி திருப்பியும் நடக்கும்போது இந்த சனியோடைய அமைப்பால் இந்த பிரச்சனைகள் திருப்பியும் அடுத்த வருஷம் தொடர தான் செய்யும். ஸோ இப்படி எல்லா அமைப்புகளும் வச்சு பார்க்கும்போது சனி பயிற்சி மகர ராசிக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மகர ராசின்னு சொன்னாலே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மகர ராசி. அதில் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு
சுமார் 70% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா சூரியன் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றதுனால குறைச்சி தான் பலன் கொடுப்பார். அந்த அமைப்பில் 70%. இதுக்கடுத்தது 7ஆம் அதிபத்தியத்தை வகிக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.